ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா. மிகுந்த நலம். இன்னைக்கு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கா ஆ, நமக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது ஆ, ராவு காலம் பாக்குறாங்க. ஆஹா. யமகண்டம். வீட்டுக்காரம்மா பாக்குறாங்க. வடக்குல நல்ல சூளம், நேரத்துல பார்த்து மேற்குல போங்கன்னு சூளம். சொல்றாங்களா? ஆ, நல்ல நேரம் பார்த்து போங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்களா வீட்டுக்காரம்மா? ஆமா 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 ஆமா. ஆ, ஆ, அப்புறம் மேற்குல சூளம், கிழக்குல சூளம், ஆ. அப்புறம் குளிகன். ம். இதெல்லாம் பாக்குற வழக்கம் சமயத்துல அனுமதி உண்டோ? கண்டிப்பாக நல்லது ஒரு கேள்வி. ம் இது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல உண்மைதான். ம் ம் இதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனால் ம் ம் இது எல்லாம் எதை பார்த்து நம்ம நடந்தாலும் இப்ப பார்த்தா எல்லாம் முறையா பார்க்கணும், இல்ல பார்க்க ம் கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் கூட ஒரு செய்தி ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். அத முதல்ல ம் அதை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். ம் 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 உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி ம் எடுத்துக்கோமே, மக்களுக்கு ஈஸியா ம் புரியுற மாதிரி. ம் ம் 4:30 to 6 ராகுகால், அதாவது மாலை 4:30 இருந்து 6 மணி வரை. 6 மணி வரைங்கிறது ராகு கால நேரம். ம் 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 இப்ப ஒரு மார்கழி மாசம் ஒரு 20 தேதியில, ம் இல்ல தை மாசம் ஒரு 10 தேதியில எடுத்துப்போமே. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதை எடுத்துப்போம். ம் 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 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சூரிய உதயம் உண்டு. ம் ம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சூரிய உதயம் இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மாறுங்க. ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 60 கிலோமீட்டர், இல்ல 100 கிலோமீட்டருக்குள்ள சூரிய உதயம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ம் 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 அப்ப ம் உதாரணத்துக்கு ஒரு தஞ்சை மாவட்ட சூரிய உதயம், இப்ப நான் தஞ்சாவூர்ல இருக்கேன், தஞ்சை மாவட்டத்துக்காரன். ம் சூரிய உதயம் 6:45 இருக்கு, ஒரு தை ம் 10ஆம் தேதினு வைங்களேன். ம் அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு, ராவு காலத்தை பார்த்து கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ம் 4:30 இருந்து 6 ராவு காலம் முடிஞ்சு போச்சுன்னு கரெக்டா சரியா 6 மணி போக கூடாது, உடனே போக கூடாதுன்னு ம் 6:05க்கு கிளம்பி வெளியில போறார், பயணம் போறார். ராவு காலம் கழிஞ்சு நிம்மதியா போறார். ம் 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 இப்ப ம் எதையும் நாம பஞ்சாங்கத்துல இருந்து எதை பார்த்தாலும், ராவு காலமா இருக்கட்டும், யமகண்டமா இருக்கட்டும், குளிகனா இருக்கட்டும், ம் எதை பார்த்தாலும், ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும், ஒரு திதியா இருக்கட்டும், எதை பார்த்தாலுமே சூரிய உதயத்திலிருந்து தாங்க கணக்கிட்டு பார்க்கணும். ம் ம் இதுதான் பஞ்சாங்க மரபு முறையும் அதுதான், ஒரு நேரம் பாக்குறதுன்னா. ம் ம் இப்ப 6:45 ஏன் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன்னா, 6:30, 6:38, 6:40 இப்படி எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு நாளுக்கு 2 நாளைக்கு ஒருக்க சூரிய உதயம் டிஃபரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் வரும். ம் ம் ஏன் 6:45 சொன்னா, மக்களுக்கு தெளிவா கணக்கு புரியணுங்கிறதுக்காக ரவுண்டு கணக்காக 6:45 எடுத்துக்கிறேன். ம் ம் இப்ப 6:45 சூரிய உதயத்தை அன்று ம் 6:30, அதான் சாரி 4:30 இருந்து 6, 6:05க்கு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் கிளம்பி போறார். ம் இப்ப பாருங்க, ம் 6:45க்கு சூரிய உதயம்னா ம் சரியா எப்ப நமக்கு ராவு காலம் ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை? 4:30 இல்ல 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சாங்க காலண்டர்ல போட்டு ராவு காலம் யமகண்டெல்லாம் ம் 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 அதை விட்டுருங்க. நான் சொல்றது என்னன்னா, ம் 6:45 சூரிய உதயத்துக்கு ம் அன்றைய இது என்ன, ராவு 5:15 காலம் வரும். ஆரம்பம் என்ன அப்படின்னா 5:15 வரும். 5:15 மணி நேரம் கூட்டிக்கணும். மாலை 5:15 தான் ராவு காலமே ஆரம்பிக்குதுங்க. ம் 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 முடிவு 6:45 இல்லீங்களா? தஞ்சாவூருக்கு இது இல்ல தஞ்சாவூருக்கு இல்ல, ஒரு தமிழ்நாட்டுக்கு. உதாரணத்துக்கு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், மாவட்டத்துக்கு 1 நிமிஷம் வித்தியாசம் வரும், ரொம்ப எல்லாம் வராது. 1/2 நிமிஷம் பக்கத்துல. இப்ப உங்க இருக்கும் எங்க இருக்கும் வேலூர் மாவட்டம், நீங்க ம் இப்ப நான் தஞ்சாவூர் மாவட்டம், உங்களுக்கு எனக்கு எவ்வளவு சூரிய உதயம், ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். ம் 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 அவ்வளவுதான் வித்தியாசம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நீங்க எடுத்துக்க வரா, டோட்டல் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கலாம். ம் ம் ஏதோ 1 நிமிஷம் தான் வித்தியாசம் வரும், உங்களுக்கு எனக்கு ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படிதான் மாறுபாடு இருக்கும். ம் ம் உதாரணத்துக்காக நம்ம தஞ்சை மாவட்டம் சூரிய உதயத்தை உங்களுக்கு எடுத்து நான் சொல்றதுக்காக சொன்ன, மக்களுக்கு புரியணும்ல, ஏதாவது ஒரு சொல்லணும்ல நம்ம தெளிவா. ம் ம் அதற்காக நான் அதை தஞ்சை மாவட்ட சூரிய உதயம் சொன்னேன். அதனால உங்களுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ம் 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 அப்ப 6:45 தான் உங்களுக்கு ராவு காலம் முடியுது. ம் கொழுத்த ராவு காலத்துல 6:05க்கு கிளம்பி மத்தியில சென்றும்போம்ல, ம் 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 நல்ல கொழுத்த ராவு காலத்துல கிளம்பி போவா. இவன் மனசு என்ன நினைக்குது, ராவு காலம் முடிஞ்சிருச்சே நம்ம ஜம்முன்னு போறோம் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப மனிதனுடைய அதான் மனித பதர்னு இதைதான் நம்ம சொல்றோம். ம் ம் எதெல்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் தலையிடக்கூடாது, ம் ம் இததான் நம்ம சொல்றோமே தவிர, பார்த்தா என்ன பண்ணுவோம் சரியா பார்க்க, இது பார்ப்பதே வேண்டான்னு சொல்றேன். ம் ம் அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். இதெல்லாம் சரியானு நீங்க நம்ம சமய நெறியில இது சரியானு கேட்க வந்தீங்க. ம் ம் கண்டிப்பாக இப்ப கோட்சங்க சோழ நாயனாருடைய புராணத்துல பார்க்கும்போது, ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தைய பிறந்ததுன்னா ம் ம்
மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டும், மன்னரா பிறக்க வாய்ப்பு எல்லாம் சொல்றாங்க ஜோதிடர்கள். அப்பெல்லாம் அரவாணர்களா இருந்திருக்காங்க ஜோதிடர்கள்லாம். இன்றைய காலகட்டத்து ஜோதிடரோட நீங்க ஒப்பிட்டுலாம் பாக்காதீங்க. பரிகார ஜோதிடர்கள் போல இல்லை அன்று. போலி ஜோதிடர் இவர்கள்லாம் ஜோதிடரே கிடையாது. அது ஞானிகள் வாக்கு. அரவாணர்கள்லாம் அந்த அறத்தையே தர்மத்தையே விதைத்தவர்கள். அவர்கள்லாம் ஜோதிடர்கள் அரவாணர்கள் சொல்றாரு. அப்படி எல்லாம் கணிக்கும் போது ஒரு நாழிகை கழித்த ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷங்க. 24 நிமிடம் அந்த அம்மா தலைகளை தூக்கி கட்டிட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமா அவருடைய அந்த தலைப்பகுதியில போய் ரத்தம் சேர்ந்துருச்சு. கண்ணு செவந்த கண்ணோட பிறந்தாரு. அந்த அம்மா பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அதுவும் பாருங்க விதி. அதுவும் விதிதான். 24 நிமிஷம் அதாவது 24 நிமிடம் கழித்து பிறந்ததால் அந்த அம்மா தலைகளை கட்டினதெல்லாம் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இவரை பெற்றெடுத்துட்டு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப இது மாதிரி எல்லாம் மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. இப்ப இதெல்லாம் இருக்கா நேர காலம் அப்படின்னு இருக்கு. அது அறத்துக்காக பயன்படுத்தணும். இப்படிதான் நம்மளுடைய பெரிய புராணம் சொல்லுது. ஞானசம்பந்தருடைய பிறப்ப சொல்லும் போதே அருக்கன் முதல் ஏனைய கோள்களும் பெருக்க வழியுடன் அழகிய உச்சங்களில் இருக்காங்க. உச்சான ஒண்ணும் தெரிய இத படிச்சிருப்பா, சித்தாந்திகள் படிச்சிருப்பாங்க. ஆனா இது என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியாது. பிறப்பு வைக்கும் போதே கோள்களுடைய விதியை தான் வைக்கிறார் சேக்கிழார் பெருமான். அருக்கன்னா சூரியன், ஏனைய கோள்கள் 8 கோள்கள், மற்ற 8 கோள்களும் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்கு அடுத்து திருஞான சம்பந்த பெருமான் தான். உலகத்துல யாருக்குமே அந்த வாக்கியம் கிடைக்கவில்லை. பல இடத்துல விதியோட ஆழமும் இந்த கோள்களோட வலிமையெல்லாம் சொல்லப்படுது திருமுறையில. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு நீ ஆனாய் மைந்தனேங்கிறார். அப்ப இது சாதாரணமா திருமுறையை படிக்கிறவங்களுக்கு இது என்னன்னே புரியாது. உதாரணம் சொல்றோம்னா, கண்ணு 2 இழந்தப்ப இந்த பாடல சொல்றார். திருவொற்றியூர் பெருமான பார்த்து பாடுறார். மகத்துல சனி பூந்த மாதிரி நீ எனக்கு வந்துட்டேங்கிற. அப்ப மகத்துல சனி போனா நிறைய பாடாப்படுத்தும் சொல்லுங்க. ஆமா, 27 நட்சத்திரத்திலேயே ரொம்ப கொடிய நட்சத்திரம் சனிக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா மகம் ஒண்ணுதான் முதல்ல பேசப்படுது திருமுறையில. மகம் ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. மகத்தில் புக்கதோர் சனி. மகத்துலதான் சனி துரோகமான நிலைங்கிறத சுந்தரர் திருவாயிலாக நம்ம அறிய முடியுது. ஜோதிட சாஸ்திரத்தெல்லாம் எப்படி விதைச்சிருக்காரு பாருங்க. அப்ப மகத்துல ஒருத்தனுக்கு சனி பூந்தா 2 கண்களை இழந்தால் ஒரு மனிதருக்கு என்ன துன்பமோ அதற்கு நிகரான துன்பங்கள்லாம் சேருன்னு அர்த்தம். ரொம்ப கொடுமை இல்ல. கண்ணு 2 போனதுக்கு விட வேற இதை விட பெரிய இதுக்கு நிகர்ன்னு சொல்றதை விட இதை விட ஒரு கொடிய ஒரு துன்பம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அப்ப நீயே எனக்கு மகத்துல சனி பூந்த மாதிரி நீயே வந்துட்டேங்கிற. அந்த உதாரணம் சொல்லும் போது மகத்துல பூந்த சனி மாதிரிங்கிறாரு இறைவனை பார்த்து. அப்ப இதெல்லாம் சித்தாந்திகள் முதல்ல படிக்கிற ஒரு சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா, தஞ்சாவூர்ல நான் ஒரு சொற்பொழிவுல ஒரு சமய வகுப்பு எடுக்கும் போது ஓதுவார்கள்லாம் பொதுவாவே திருமுறை படிக்கிறவங்க ஓதுவார்கள் சொல்லல, திருமுறை படிக்கிறவங்க எல்லாம் ஜோதிடத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த கருத்தெல்லாம் பாருங்க, திருமுறை தொடவே இல்லை அவரு. திருமுறையே விதியோட ஆழத்தை தான் சொல்லுது. அந்த மாதிரி 9 கிரகம் உச்சம் பெற்ற வேலையில தான் திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார்னு சேக்கிழாருடைய திருவாக்குங்க. ஆக இதையெல்லாம் நம்ம பாக்குறதும் பார்க்காததும் மனிதனுடைய மனம்தான் காரணம். இப்ப நீங்க நம்ம சொல்லியிருக்கோம்ல, கிட்டத்தட்ட நீங்க பாருங்க பல்லாயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சொல்லலாம் இந்த மாதிரிதான் பாத்துட்டு போவாங்க டெய்லி. இந்த 4 to 6 ராவுகாலம் சொன்னால உதாரணத்துக்கு அதுதான் காலண்டர்ல போட்டிருக்கு. அதை பாத்துட்டு தான் நீங்க கூட அதை பார்த்துதான் கிளம்புவீங்க. 6:05 ராவுகாலம் முடிஞ்சு ஒருத்தர் வர சொன்னாருன்னு இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வீட்டம்மாவை என்ன பண்ணிருப்பாங்க, 4 to 6 ராவுகாலம் முடிஞ்சு கிளம்புங்கன்னு இருப்பாங்க. நீங்களும் ஒரு 6:05 தான் கிளம்பி வந்திருப்பீங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். நீங்க உலக நடப்ப இத மாதிரிதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் செயல்படுறாங்க. இது எல்லாமே தப்பு இல்ல. இப்ப தவறுன்னு சொல்றது கூட நம்ம தெரியாம செய்யறதுதான். இது தெரியாது இத பத்தி. ஆனா இது தெரியாததெல்லாம் தலையிடுறதே தப்புன்னு சொல்ல வர. இப்ப நாள் பார்த்தது எல்லாமே அவ்வளவு அபத்தம். புரியுதா உங்களுக்கு? தினசரி இப்ப நாள் பாத்துட்டு போறாங்கல்ல, காலண்டரை பாத்துக்கிட்டு யமகண்ட ராவுகாலம் குளிகள், இது எல்லாமே அபத்தம்ங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதாங்க ஐயா இதுக்கு விடை. ஆக திருமுறையை நம்ம சிவாய நம்ம என்ற ஒரு 5 இடத்துல சொல்லிட்டு நம்மோட போயிட்டே இருக்கலாம். நமக்கு கரு முதல் கல்லறை வரை எழுதப்பட்ட விதிதான் நடக்குமே தவிர இந்த நாடு கிழமை ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து போறதுனால நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. கொடுத்த ராவுகாலம் இதெல்லாம் நான் எப்பவும் பாத்தீங்கன்னா இதுவரையும் நான் ஜோதிடரா இருக்கேனே தவிர 35 ஆண்டு காலமாக ஜோதிடரா இருக்கேன்.
எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நாலு கிழமை நேரம் இதெல்லாம் பார்த்து நான் எங்கேயும் பயணித்ததே இல்ல. உங்கள்ட்ட சொல்றேன், நம்ம பதிவிடுறேன். நன்றிங்க. அடுத்து இந்த குளிகைன்னு வருது இல்ல, ஒருவர் இறந்து விட்டால் அவரை எடுக்கிறதுக்கு இந்த குளிகை நேரத்தை தான் பாக்குறாங்க. ஆமா, அந்த குளிகை நேரத்துல எடுத்தோம்னா மீண்டும் அந்த வீட்டில் மரணம் நிகழும் என்பதினால் அந்த குளிகை நேரத்தை பார்த்துட்டு குளிகைக்கு முன்னாலோ குளிகைக்கு பின்னாலோ எடுக்கிறாங்க. ஒரு மரபுல இருக்கு, மக்களுடைய மனசுல இருக்கு. அதான் இது எல்லாமே வைதிக கிரியைகள், பிராமணர்கள் வகுத்து. நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சாங்கம் பாருங்க, யாரு வகுத்திருக்கா அதிகமா? பிராமணர்கள் தான் வகுத்திருக்காங்க. ஆமா 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 ஆமா. அப்ப இதெல்லாம் இருக்கு. இப்ப நமக்கு இதெல்லாம் நாம ஜோதிட சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். இதை நாம மறுக்கல. நவக்கிரகம் இருக்கு, அதை மறுக்கல. நேற்று கூட அந்த குடும்பத்துல கூட நவக்கிரகம் இருக்கா இல்லையான்னு நீங்க இல்லங்கிறீங்க. நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணல. நவக்கிரக கோயிலோ நவக்கிரக வழிபாடோ சைவ சமயத்துல கிடையாது. இதைதான் நம்ம ஆழமாக பதிவு செய்திருக்கோம். நவக்கிரகம் இல்லைன்னு நவக்கோள்கள் கண்டிப்பாக உண்டு. உலக இயற்கையே நவக்கோள்களாலதான் இயங்குது. இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. கரு முதல் கல்லறை வரை ஒரு மனிதனுக்கு எழுதிய விதியை எந்த கொம்பனாலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாதுங்கிறதா நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரோம். இதான் அழகா சொல்றார். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுகளோன் முன்னமைத்த ஏற்றின்படி என்று முடிஞ்சு போச்சுங்களா? தர்மயாதின குரு முதல்வர் குருஞான சுந்தர் சொல்றார், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். அவரவரை கொண்டு ஏற்றுதுன்னா யாரு? அதான் கோள்கள். அழகா சொல்லிட்டு போட்டார், தெளிவா சொல்ற ஈஸியா. ஏன்னா திருமுறை கூட சில பேருக்கு இலக்கு தமிழ் புரியாதுப்பாங்க, எளிமையா சொல்றாரு. அவரவரை கொண்டு ஏற்றாரா, அவரவருக்கு உள்ளபடி அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். அப்ப அவரவர் அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு பொருள் இருப்பாங்க. நவக்கோள்களை வைத்துக் கொண்டு அவரவருக்கு என்ன வினையை எழுதப்பட்டிருக்கோ அந்த வினை வடிவான விதி வடிவத்தை தான் இறைவன் கோள்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறார். தமிழ்ச்செல்வன் ஐயானா உங்களுக்கு ஒண்ணு கரு முதல் கல்லறை எழுதப்பட்டிருக்கு, ஆல்ரெடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதான் அதனால சொல்றாரு ஏற்றின்படி. கண்ணுதலும் முன்னமைத்த ஏடு. கண்ணுதலன்னு யாரு? நெற்றி. முதல்ல நெற்றி, நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் முன் அமைத்த ஏட்டின்படியே அனைத்தும் நடக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் படிச்சு தெளிவடையலன்னா மக்களாகவே நம்ம யாரையும் தனிப்பட்ட முறை யாரையும் சாடுவதில்லை. நமக்கு சிவம் யாரையும் வெறுக்காது. இது புரிதல் இல்லாம ஏன் நம்ம மனித பதர்கள்ங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, இந்த மனித பதர்கள் வகுத்த செய்தி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் மனசுல 1999 பேர் மத்தியில உள்ளத்துல பதிஞ்சிருக்குங்க. அது அந்த மனித பதர்களை மனிதர்களில் தெளிவற்றவர்கள் மாத்திருங்க. ஏன்னா அந்த பதர்கள் போது எல்லாருக்குமே நெல் ஞாபகம் வந்துடுது. ஓஹோ. அதனால மனிதர்களில் தெளிவற்றவர்கள் விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்துங்கிறாரு. அதான் ஊனமுற்றோருக்கு எப்படி மாற்றுத்திறனாளிகள் இருக்கோ கண்டிப்பாக அப்படி மனிதரில் தெளிவற்றோர். இந்த பதர்கள்ங்கிற வார்த்தை ரொம்ப அது சில நேரங்களில் சில பேருக்கு காயப்படுத்துது. சரி சரி, கண்டிப்பா அதை நம்ம திருத்தி வரக்கூடிய பதிவு எல்லாம் கொஞ்சம் திருத்துவோம். அது என்னன்னா நேரடியா வீசுகின்ற ராக்கெட் குண்டு மாதிரி போய் அடிக்குது. கண்டிப்பா கண்டிப்பாக. அடுத்து சூளம்னு சொல்றாங்கல்ல, வடக்குல சூளம் தெற்குல சூளம்ன்றாங்க. சூளம்னா என்ன? எல்லாம் இதே மாதிரிதாங்க. ஒண்ணு நீங்க உள்ள பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு காமெடியே நம்ம சொல்லலாம். ஏன்னா இத ஒண்ணு நம்ம விரிவுபடுத்திட்டே போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். லியோனி பட்டிமன்றத்துல பேசியிருப்பாரு, அருமையான. ரொம்ப ஒரு இளமையில நான் ரசித்தது. ஒரு பஞ்சாங்கம் பாக்குற ஐயரு என்ன பண்றாரு, தெற்கே மூலம் வடக்கே சூலம் ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து கார்ல ஏறினாரா. எல்லாம் பார்த்து ஏறி அடுத்த தெருவு கூட போல, ஒரு 500 மீட்டர் கூட போல, புளிய மரத்துல மோதி புனமா திரும்பினார்னு சொல்லுவார். எப்படி புளிய மரத்துல மோதி புனமா திரும்பினாரா? இவ்வளவு பார்த்து போனவரு. இதுதான் நான் சொல்றேன். இது நம்ம ஒண்ணு நம்ம விரிவா கொண்டு போனோம் வச்சுங்களேன். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்க, வைதிக கிரியைகள் எப்படி பிராமணர்கள் கொண்டு வந்தார்களோ மக்களை மடைமாற்றம் செய்து. இப்ப நம்ம நாடு எவ்வளவோ பரவாயில்ல. அதாவது இறந்த சவங்களை ஒரு பக்கம் வச்சுவிட்டு அவங்க குலதெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணி அதுக்குதான் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த கிரியைகளை.
இப்ப இலங்கை நாட்டுல என்ன நினைக்கிறேன் பார்க்கும்போது சிவாயா அமைச்சிருந்தாரு, அதை பார்த்தா சவத்துக்கே வந்து அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வேறே சவக்குருக்கள்னு சொல்றாரு. அவரு சொன்ன வார்த்தையே சொல்றேன், எங்க ஊர்ல சவக்குருக்கள்னு இருக்காங்க. ஏன்னாரு இதுவரையும் நீங்க நம்ம நாட்டுல இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம பக்கத்துல தெளிவடையணும்ல. நம்ம பக்கத்துல இறந்த பிணங்களுக்கு முன்னால தேவாரம் திருவாசகம் பாடுறது தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் இப்ப ரொம்ப வீரியமா செயல்படுது. அதுதான் இப்ப நான் இலங்கையில வந்து 2024 சிந்திப்பிட்டின்னு பேரு, முருகன் ஆலயத்துல ஒரு 10 நாள் வைகாசி விசாகத்துக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போனா முருகனுக்கு போய் தேவாரம் தான் பாடிக்கிட்டு இருந்தேன். யாருக்கா தெரியுமா? ஐயா அருமையா பாண்டிங்கிறாங்க கேட்டவங்க எல்லாம். முருகனுக்கு தேவாரம் இருக்கா? ஒரு பாடல் கூட இல்ல, கிடையாது. ஏதோ கடைசியா அவங்க ஒரு மருந்து மாதிரி திருப்பூர் ஒரு மருந்து மாதிரி வச்சிருந்தேன். 2 பாட்டு, கடைசியா ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா முருகன்ங்கிறதுனால அவங்க விரும்புறாங்களேங்கிறதுக்காக ஒரு 2 பாட்டு பாடுறோம். முழுக்க முழுக்க நான் அந்த 10 நாள் அங்க பணி செய்ததுல பாராயணம் செய்ததெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமுறை தான். அப்ப திருமுறையில 8 திருமுறையில முருகனுக்கு ஏதாவது இடம் உண்டா? அம்பிகைக்கு இடம் உண்டா? விநாயகருக்கு இடம் உண்டா? எல்லாம் பரம்பொருள் சிவபெருமானுக்கு மட்டும்தான் திருமுறை. 8 திருமுறையில உமையம்மைக்கோ இங்க கணபதிக்கோ முருகனுக்கோ வேலை இல்லை. அப்ப இந்த அறியாத மக்கள் என்ன பண்றாங்க, சரி இவரு முருகனுக்கு தான் பாராட்டு, அற்புதமா பாண்டிங்க முருகனுக்கு சொல்லி அந்த மக்கள் வந்து கை தட்டி என்ன பாராட்டுறாங்க. இப்ப நீங்க எதை எடுத்து எப்படி எடுத்துக்கிறது நம்ம, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு அறியாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இது பார்த்து அது பார்த்து எதை பார்த்தாலும் இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு பாடல் சொன்னோம்ல, நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அது நடந்தே தீருங்கய்யா. கண்டிப்பா சுத்தம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது போல இருக்குது. நிறைய இருக்கு. மக்கள் அடைஞ்சு போயிருக்கு. மடைமாட் நீங்க சொன்னீங்கல்ல, திருவாசகத்தை வந்து இறந்த பின்பு அதை பாடலாமா? எவ்வளவு பெரிய அது மங்கள பாட்டு. அது அமங்கல பாட்டான்னு சிவத்துக்கு பாட வேண்டிய பாடல சவத்துக்கு பாடிக்கிட்டு இருக்கான். யாரா இருந்தாலும் சரி, அது வந்து மன்னிக்க முடியாத. அது ஒரு பேக்கேஜ் இருக்கு இப்போ, 3000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ். இதுக்கு பாடுவதற்கே ஒரு குழு இருக்கு இப்போ, பணத்துக்கு பாடுறதுக்கு 5000 ரூபாய் ஒரு பேக்கேஜ். இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுள் கேட்டு நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. அவங்க எவ்வளவு மேல இந்த கூட்டத்துக்கு சிவப்பாட்டை போய் சவத்துக்கு பாடிட்டு இருக்கான்னா, கடவுள் மறுப்பாளர்கள் மேலானவர்கள் இவர்களை விட அவர் மேலானவர்கள் தானே. ஆமா, அவன் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறான். இல்ல, கடவுள் இல்லங்கிறவன் மேலானவங்கிற. இவன் கடவுள் இருக்கான்னு சொல்லி கடவுளுக்கு பாட வேண்டிய பாட்டை சிவத்துக்கு பாட வேண்டியதை சவத்துக்கு பாடிட்டு இருக்கான். என்ன எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல வந்தேன்னா, சிந்துப்பட்டியில எனக்கு 10 நாள் முடிஞ்சாலும் 2 நாள் எக்ஸ்ட்ரா நான் வந்து தள்ளி தான் நான் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். ஏன்னா திருகோணமலையும் நம்ம கேதிச்சரமும் நான் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக 2 நாள் 3 நாள் தள்ளி போட்டேன் பிளைட் டிக்கெட். அதுக்கிடையில ஒரு நாள் எனக்கு கேப் இருந்தப்ப எனக்கு வந்து திருவாசு முற்றோதல் பண்ணும், நீங்க வாங்க, நீங்க ஒரு இந்திய தொகைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க தொகை வச்சு பாடினா போறோம், ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேனாங்க. இந்திய தொகைக்கு. இலங்கை தொகைனா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு மேல வரும்னு வச்சுங்களேன். எங்க பாட கூப்பிட்டாங்கன்னு கேளுங்க, அதான் முக்கியமான. சாய்பாபா கோயில்ல வந்து நீங்க திருவாசம் பண்ணுனாங்க. எங்க இலங்கை சாய்பாபா கோயிலா? ஆமா, நான் சிந்துப்பட்டிக்கு 2024 முருகன் கோயிலுக்கு பாட போயிருந்தேன்னு சொன்னால வைகாசி விசாகம் 10 நாள் 13 நாள் இருந்தாங்க. 10 நாள் 11 நாள் தான் எனக்கு நிகழ்வு. அங்கேயும் திருவாசகம் முற்றதெல்லாம் நடத்துறேன் அந்த கோயிலையும். எதுக்காக இது இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு விடுறேன்னா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வந்து திருவாசகம் பாட மாட்டேங்க. காசு பெரிய, நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா கூட நான் பாடுறேன், அறம் செய்வேன். சிவாலயத்துல கூப்பிடுங்க, நான் வந்து பாடுறேன் அப்படின்னா. நான் பாடலன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்றாரு, என் மேல கொஞ்சம் வேகம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 2 ஓதுவாருக்கு போன் பண்ணார். உடனே வந்து சாய்பாபா கோயில்ல பாடிட்டு போயிட்டாங்க. இந்திய நாட்டுல இருந்து உடனே வந்து இலங்கைக்கு வந்து சாய்பாபா கோயில காசு கொடுத்தாங்க, திருவாசகம் பாடிட்டு போயிட்டாங்க. அத மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, காசு கொடுத்தா பேக்கேஜ் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஏதோ 3000 ரூபாய் 5000 ரூபான்னு பேக்கேஜ். அந்த அளவுக்கு இப்ப வந்து ஒரு வரையறையை நிர்ணயம் பண்ணிருக்காங்க, அப்படித்தானே? இப்ப அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? இந்த அவலங்கள்லாம் யாரு தடுக்கிறது? அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் இது மக்கள் கிட்ட யாருங்க பெரிய சான்றோர்? கைலாய பரம்பரையில வந்து ஆதிரங்கள் முதல்ல இதெல்லாம் தடுக்கணும். அதத்தான் மறைமுகமா சொன்னேன். ஆமா, நான் இப்ப ஓப்பனா சொல்றேன். அவங்கதான் இதை வந்து இப்ப அவங்க சொன்னாதான் இது வந்து நமக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரும்.
ஆமா ஆமா. அவர்கள் தான் இதெல்லாம் கண்டிச்சு இத மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை ஒண்ணு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாரு, அப்படின்னா அப்பூதி அடிகள் வந்து புணத்தை போட்டு தானே பாடினாரு அப்படின்னாப்ல. ஐயா, நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. இந்த இடத்துல நம்ம இதை பதிவு பண்ணணும்ல. ஆமா, யாருக்கா ஒரு சந்தேகம் இருக்கும்ல. மூத்த திருநாவுக்கரசு அப்பூதியுடைய மகன் வந்து இறந்து விட்டான், அவனை கொண்டு திங்களூர் கருவறையில போட்டு தானே புணத்தை வச்சுதானே சவத்தை வச்சுதானே பாடினாரு திருநாவுக்கரசர். அப்ப நீங்க என்ன விதிவிலக்கா இது மாதிரி இதெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்றீங்களேன்னு ஒருத்தர் கேட்டாரு. நல்லா சிந்திங்க ஐயா, அவரை போய் நம்ம கோவப்படக்கூடாது, தெரியாதவர்கிட்ட. பாடிக்கு அவர் பாட்டவே இல்ல, இந்த பாடிய உயிர்ப்புக்கிறதுக்காக இறைவன்ட்ட பாடினார் யான்னு. அதான வரலாறு. இந்த சவத்தை வந்து மீட்டெடுக்கணும், உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக வரலாறு தெரியாத மூடர்கள் மத்தியில நம்ம என்னத்த பேசுறது, சிவபெருமான்ட்ட பாடு முறையிடுறாரு. இந்த மீட்டுக்கூட ஒன்று கொள்ளாம வரும் இந்த பாம்புக்கு அந்த பதியத்தை விடம் தீர்த்த பதியம் அது. அதுல மந்திர சொல்லாம 1 குலாம் 2 குலாம் 3 குலாம்னு வருங்க. அந்த 10வது பாட்டு பாடுறாரு, அவன் வந்து மீண்டு எழுந்து வருகின்றான், உயிர்ப்பித்து வருகின்றான், உயிர்ப்பித்து வருகின்றான். யாரு? மூத்த திருநாவுக்கரசு. ஆமா, அந்த அதுக்குதான் நம்ம சொல்றோம், அந்த தீட்டுக்கிட்ட எல்லாம் பார்க்க கூடாது. கருவறை, திங்களூர் கருவறையில குண்டிதான் மூத்த திருநாவுக்கரசு அந்த பாடிய அந்த சவத்தை போட்டு அவர் பாடுறாரு. திருஞான சம்பந்தர் கூட உண்டு இல்ல, ஒரு வணிகர் பாம்பு தீண்டி இறந்து போறாங்க. வணிகன். ஆமா, திருமருகல்ல ஒரு வணிகன் அவன். அங்கேயும் சடையா எனுமா. ஆமா, சடையா எனுமால் திருப்பதியும். இதெல்லாம் வந்து இவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இப்படி எடுத்துக்கிறாங்க. நாவுக்கரசரே போய் அவர் வந்து இது மாதிரி போட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவினாசில சுந்தரரும் பாடுறாரு, முதலை உண்ட பாலகனை மீட்டெடுக்க. ஆமா, இதெல்லாம் இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, மாதிரி உதாரணத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் என்ன மூத்த திருநாவுக்கரசுக்கா இந்த பாடியை போட்டா நாவுக்கரசர் பாடினாரு பதியத்தை, அது சிந்திக்கணும்ல. கண்டிப்பா, அதான் விரிவில அறிவினார்கள் நம்ம சொல்றோம். கொஞ்சம் என்ன நீங்க சொல்ற மாதிரி மனிதர்கள் தெரியாத, என்ன சொன்னீங்க, மனிதர்களில் தெளிவற்றவர்கள், மனிதரில் தெளிவற்றவர்கள் சொல்லணும். எழுதி வச்சுங்க. அருமையான சொல்லாடல். இந்த நிகழ்வை இதோட முடிப்போம் நம்ம. கண்டிப்பா கண்டிப்பாக மீண்டும் ஒரு சந்திப்போம். அடுத்து ஏதாவது மூட நம்பிக்கை வேற இருக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி.